பெஸ்டி. போலாம். திங்கிறதுலயே எல்லாம் குறியா இருங்க. சரி வந்து தொலைறேன். என்னால் ஓட்டை போலும். இரு தம்பி யோசிக்கிறேன். சக்கரை யோசிச்சு சொல்லுடி. பெஸ்டி கார்த்திகா ஆண்டி கத்துற. ஜாய் ஹோட்டல் போலாமா? சரிடி கார்த்தியா போலாம். ஹலோ, வெல்கம் டு மை ஹோட்டல். எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. எனக்கு இந்த என்னக்கா சொல்றா? உனக்கு வேணும்னா நீ தான் வாங்கிக்கணும். அதுக்கு எனக்கு வேணும், நான் தான் வாங்கிக்க முடியும். அதுக்கு எதுக்கு நான் என்கிட்ட கேட்குற? நீ திங்கிறதான் நான் திங்கணுமா? கூடி போடி, எனக்கு சொல்ல தெரியும். ஹலோ பிரதர், எனக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிரெட் நூடுல்ஸ், பீஸா, பர்கர். என்ன இவ்ளோ சொல்றீங்க? ஓ, உங்களை தான் கவனிக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. இதெல்லாம் வேணாம், ஒரு காபி மட்டும் கொண்டுட்டு வா. அட கஞ்சி பிஸ்னாரி, இது ஒரு ஆணுன்னு இவனுக்குலாம் மெனு கேக்குறீங்க. நான் சொன்ன எல்லாத்தையும் கொண்டுட்டு வாங்க, நான் சாப்பிடுவேன். நீ நல்லா தின்பட எனக்கு நல்லா தெரியும்டா. நீயும் தாண்டி திங்கறிக்கா. ஏன் பாஜி கப்சினா சப்புன அரைஞ்சி பல்லக்கெல்லாம் கழட்டி உன் கையில கொடுத்துருவேன். கார்த்திகா டீசென்ட்டா பார்த்துட்டு சாப்பிடாம விட்டுறாத, அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபீல் பண்ணுவேன். கிடைக்கும் போதே நல்லா கொட்டிக்க கட்டிக்கா. சரி ஓகே, உங்க ஹோட்டல்ல இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுங்க. இப்பதானே நம்ம நம்பால திங்கிறக்காகவே இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்துடி என்னை மாதிரி. ஒழுங்கா சாப்பிடுறேன். பாட்டு பாடுறே சாப்பிடுறேன். நான் சாப்பிட்றத நீ கண்ணு வச்சுறதுடா. அப்புறம் ஏன்னா எதுவுமே சாப்பிட முடியாது. நானே உள்ளுக்கு சட்டை சாப்பிட்றேன் இருக்கிறேன். அப்புறம் நல்லா சாப்பிட்டு உன்னை மாதிரி பாடி கடை வைப்பேன்டா. குண்டம்மா வாய மூடி பள்ளி சாப்பிட்டுக்கிட்டே பேசினா உடம்புல ஒட்டாது. அப்புறம் நானும் திருப்பி உள்ளி குச்சாவே கிடக்கணும். எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் வெளியில் போறேன்.